வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு மற்றொரு பொருளாதார நெருக்கடி. ரணிலின் கூற்றுக்கு அனுர தரப்பு பதிலடி. 3 நீதிமன்றங்களின் பிடியில் சிக்கிய பிள்ளையான், சுற்றி வளைக்கப்பட்ட சகாக்கள். விரைவில் நடைமுறைக்கு வரும் புதிய பயங்கரவாத தடுப்புச் சட்டம், வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை. கிளிநொச்சியில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம், தவறான தகவல்களை பரப்புபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை. 2028 அனுர அரசாங்கத்திற்கு காத்திருக்கும் சிக்கல், ரணில் விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம், ராஜபக்சர்களுக்கு நெருக்கடியாகும் ரகசிய விசாரணைகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். 2028 ஆண்டிற்கு பிறகு இலங்கை மற்றொரு பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். குறிப்பாக இந்த எச்சரிக்கைக்கு நாடு மீண்டும் திவாலாவதற்கு எந்த காரணமும் இல்லை என்று பிரதி அமைச்சரான சதுரங்க அபியசிங்க தெரிவித்தார். 2028 ஆண்டுக்கு பிறகு கடன் திருப்பிச் செலுத்துதல் அதிகரிக்கும் போது இலங்கை ஒரு பெரும் சவாலை எதிர்கொள்ளும் என்று எச்சரித்திருந்த விக்ரமசிங்க, நாடு தனது அந்நிய செலாவணி கையிருப்பை சுமார் 15 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்த வேண்டும் என்றும் கூறியிருந்தார். 2026 ஆண்டின் இறுதியில் கையிருப்பு சுமார் 8 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டும் என்று மத்திய வங்கி எதிர்பார்ப்பதாகவும், மதிப்பிடப்பட்ட 15 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவை எட்டுவதற்கு தேவைப்படும் கூடுதல் 7 பில்லியன் அமெரிக்க டாலரை இலங்கை எவ்வாறு திரட்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்த கருத்துக்கு பதிலளித்த அபேசிங்க, இலங்கையின் கடன் பொறுப்புகள் குறித்து விக்ரமசிங்க தவறான கூற்றுக்களை முன்வைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை 2025 ஆண்டில் சுமார் 3.9 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் பொறுப்புகளை செலுத்தியதாகவும், அதே நேரத்தில் தனது வெளிநாட்டு கையிருப்பை அதிகரித்து 2026 ஆண்டில் ஏறத்தாழ 3.7 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் பொறுப்புகளை செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார். 2027 செலுத்தப்பட வேண்டிய தொகை குறைவாக சுமார் 2.7 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும் என்று அவர் கூறினார். மத்திய வங்கி முதலீட்டாளர்களுக்கு வழங்கிய புள்ளி விவரங்களை மேற்கோள் காட்டிய அபேசிங்க, இலங்கை தனது கையிருப்பை வலுப்படுத்திக் கொண்டே தனது கடனை தொடர்ந்து திருப்பிச் செலுத்த முடியும் என்பதை அவை நிரூபிக்கின்றன என்றும் கூறியுள்ளார். 2026 ஆண்டின் இறுதிக்குள் அந்நிய செலாவணி கையிருப்பு சுமார் 8 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், கையிருப்பை உருவாக்கும் அதே வேளையில் கடன் திருப்பிச் செலுத்துதலை தொடர்வதில் எந்த சிரமமும் இருக்காது என்றும் அவர் வாதிட்டார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2026 ஆண்டில் வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்படும் பணம், ஏற்றுமதி, முதலீடுகள் மற்றும் சுற்றுலா வருவாய் ஆகியவை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக துணை அமைச்சர் மேலும் தெரிவித்தார். எனினும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அதிக கடன் பொறுப்புகளுக்கு முன்னதாக போதுமான அந்நிய செலாவணியை திரட்ட தவறினால் இலங்கை மற்றொரு கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளார். பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கிழக்கு மாகாணத்தில் நடத்தப்பட்டதாக கூறப்படும் 5 கொலை சம்பவங்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்களுடன் தொடர்புடைய வழக்கில் தற்போது அவருக்கான தடுப்பு காவல் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளில் பல முக்கிய ஆதாரங்களும் அவரின் சகாக்கள் தொடர்பிலும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சிவனேசதுரை சந்திரகாந்தன் காணொளி மூலமாக நீதிமன்ற விசாரணைகளுக்கு முன்னிலைப்படுத்தப்பட்ட போது பல தகவல்கள் வெளிவந்துள்ளன. 1979 ஆண்டின் 48ஆம் இலக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தினுடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான புதிய சட்டமான பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்தை அறிமுகப்படுத்த
அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தற்போதுள்ள சட்டத்தின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான பூர்வாங்க வரைவை தயாரிப்பதற்காக ஒரு தொழில்நுட்ப நிபுணர் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பூர்வாங்க வரைவின் அடிப்படையில் ஒரு புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு 2026 ஆகஸ்ட் 10 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கொள்கை ரீதியான ஒப்புதல் வழங்கப்பட்டது. சட்ட வரைவாளரால் தயாரிக்கப்பட்ட தொடர்புடைய வரைவு மசோதாவிற்கு தற்போது தலைமைச் சட்டத்தரணிகளின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. இந்த வரைவு மசோதா விரைவில் அரசாங்க வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு பின்னர் ஒப்புதலுக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. கிளிநொச்சியில் விடுதலை புலிகளுடைய பயிற்சி முகாம் ஒன்று இயங்கி வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரக்கூடிய கூற்றுக்களை அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச மறுத்திருக்கின்றார். தவறான தகவல்களை பரப்புபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் நலிந்த ஜேதிச மேலும் தெரிவித்தார். அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் நடைபெற்றிருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போது இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டார். மேலும் தெரிவித்த அவர், கேள்விக்குட்பட்ட அந்த இடம் கிளிநொச்சி மாவட்டம் முக்கொன்பன் பகுதியில் உள்ள கண்ணகிபுரத்தில் 1919ஆம் ஆண்டில் வனக்காப்பகமாக அரசிதழில் வெளியிடப்பட்ட நிலத்தில் அமைந்துள்ளது. அரசு நிலத்தில் சட்டவிரோதமாக சாகுபடி மற்றும் கட்டுமானம் நடைபெற்றதாக கூறப்படுவது தொடர்பான இந்த விவகாரம் பலமுறை நீதிமன்ற தலையீட்டிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அமைச்சரின் கூற்றுப்படி 2025ஆம் ஆண்டு முதல் அந்த இடத்தில் காடுகளை அழிப்பது மற்றும் அனுமதியற்ற கட்டுமானம் தொடர்பான சம்பவங்கள் வனத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளன. அந்த இடத்தில் நடந்த நடவடிக்கைகள் தொடர்பாக தியாகராசா குலதீபனின் அடையாளம் காணப்பட்ட நபர் மீது 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் 10 ஏக்கர் நிலம் சீர் செய்யப்பட்டு பின்னர் கற்றாழை மற்றும் காய்கறிகள் பயிர்ச்செய்கைக்காக 20 ஏக்கராக விரிவுபடுத்தப்பட்டது. அந்த இடத்தில் கிராமத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் ஆடை உற்பத்தி தொழில் இயங்கும் 3 மாடி கட்டடம் ஒன்றும் கட்டப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றம் அந்த நபரை நிலத்தை காலி செய்யுமாறு உத்தரவிட்டிருந்தது. இருப்பினும் அந்த உத்தரவு பின்பற்றப்படவில்லை என்றும் கனரக இயந்திரங்களை பயன்படுத்தி மணல் அள்ளுவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் அந்த இடத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரம் விடுதலை புலிகள் பயிற்சி முகாம் செயல்படுவது தொடர்பானது அல்ல என்றும் மாறாக அரசு சொத்துக்களை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்தல், அனுமதியற்ற கட்டுமானம் மற்றும் மணல் அகழ்வு ஆகியவை தொடர்பானது. இந்த நடவடிக்கைக்கு அப்பகுதி தமிழ் அரசியல்வாதிகளின் ஆதரவு இருந்ததாயின செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நலிந்த ஜெயதிச, அரச நிலங்களில் சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பதிவாகியுள்ளதாகவும் அவற்றை இனவாத கண்ணோட்டத்தில் பார்க்காமல் கூறப்படும் குற்றங்களின் அடிப்படையில் விசாரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் 2027ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முடிவுக்கு வரும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். 2028ஆம் ஆண்டிற்கு பிறகு நாடு வெளிநாட்டுக்கு கடன்களை திருப்பிச் செலுத்த வேண்டியிருப்பதால் நாட்டில் $15 பில்லியன் அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்ப்பதாக முன்னாள் அவர் கூறியுள்ளார். இந்த ஆண்டின் இறுதிக்குள் $8 பில்லியன் கையிருப்பு இருக்கும் என மத்திய வங்கி எதிர்பார்ப்பதாகவும் அது நிறைவேறினால் மேலும் $6 பில்லியன் திரட்டப்பட வேண்டும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அதன்படி அந்த $6 பில்லியன் திரட்டுவதற்கான ஒரு திட்டம் வகுக்கப்பட வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நாங்கள் வெளியேறிய போது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பில் $6 பில்லியன்
பில்லியன் டாலரை சேமித்தோம். இந்த பயணம் இத்துடன் முடிந்து விடவில்லை. 2028க்கு பிறகு நாம் கடனை திருப்பிச் செலுத்த வேண்டும். 2028க்கு பிறகு கடனை திருப்பிச் செலுத்த நமது அந்நிய செலாவணி கையிருப்பு சுமார் 15 பில்லியன் டாலராக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். தற்போது 6 பில்லியன் டாலர் மட்டுமே உள்ளது. இன்றிலிருந்து நாம் 8 பில்லியன் டாலரை சேமிக்க வேண்டும். இந்த ஆண்டின் இறுதிக்குள் 8 பில்லியன் டாலர் இருக்கும் என்று மத்திய வங்கி கூறியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் மார்ச் 2027 இறுதியில் முடிவடையும். நாம் சர்வதேச நாணய நிதியத்தில் தொடர்ந்து இணைந்திருப்போமா இல்லையா? அரசாங்கத்தின் திட்டம் என்ன? இந்த நாட்டில் உள்ள பிரதான பிரச்சினை நாம் மீண்டும் கடனை எப்படி திருப்பி செலுத்துவோம் என்பதுதான். அரசியலமைப்பை திருத்தி நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதா வேண்டாமா என்பது இல்லை. நமது கவனம் இங்கேதான் இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது அவசியமற்றது என்றும் அதற்கு பதிலாக நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதும் அவர்களுக்கு தரமான பயிற்சியை வழங்குவதுமே தற்போதைய காலத்தின் தேவை என்று மூத்த சட்டத்தரணியான அருண் கனநாதன் தெரிவித்தார். தற்போதைய இலங்கை அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை தீவிரமாக கையாள்கின்றது. ஞாயிறு தாக்குதல் வழக்கின் ராஜபக்சர்கள் சம்பந்தப்படுத்தப்பட்டுள்ளதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதால் இந்த அரசாங்கம் அதில் கவனம் செலுத்துகின்றது. ஆனால் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை அல்லது காணாமல் போனோர் விவகாரங்களில் மௌனம் காக்கின்றது. இலங்கையின் இனவாத கட்டமைப்பிலிருந்து அரசு விடுபட தயாராக இல்லை. எனவே தமிழர்களுக்கு நீதி கிடைக்க உள்ளக விசாரணைகளை விட சர்வதேச பொறிமுறை மற்றும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலையீடு மட்டுமே சிறந்த வழியாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.